இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நம்ம ஹீரோ ஷாவோட சேர்ந்து தான் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு உனக்கு போதும்னு நினைக்கிறேன், நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணி உன்னோட உடம்பை கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நீ இவ்வளோ ட்ரைனிங் எடுத்து உன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்க. பட் ஆனால் அவன் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை, அவன் உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இரு. அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு எதிரியாக இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அவனோட கழுத்துல கத்திய வச்சிட்ருக்கா. ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனதுமே ஷாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த பொண்ணு ஏமாந்து போகிறாளேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க ஹஸ்பண்ட் ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனால், மேடம் நீங்கள் உள்ளே போகக்கூடாது, சார் பிஸியாக இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அதையும் மீறி அங்கே உள்ளே போனால் அவனை பார்த்தா அங்கே விவி என்ற பொண்ணோட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கான். போட்டுட்டு அவட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்டு, நீ என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி நீ லில்லியை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ இந்த பொண்ணை போய் எப்படி மேரேஜ் பண்ணுவேன், நீ டைவர்ஸ் கூட வாங்காமன்னு சொன்னதும், யார் சொன்னது, அவங்க கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ இப்போ வரைக்குமே அது ரிஜிஸ்டர் கூட ஆகலை, சும்மா அது ஃபேக் மேரேஜ் தான் சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்போ இத்தனை நாளாக நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோமான்னு. அப்பாவே நான் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் என்னை ஒரு தடவை காப்பாற்றிட்டா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். என் பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அவனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் ஹீரோயின் தான் அவங்க பயங்கரமாக ஃபைட் பண்ணி காப்பாற்றிருந்துருக்கா. லீன்ற பர்சன் அங்கே கிட்னாப் பண்ணி வச்சுட்டு, நீ இப்போ காப்பாற்ற வந்திருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். பட் அவள் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கா. பிறகு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா. இவன் பார்க்க வந்ததுமே நான் நல்லா தான் இருக்கேன், கூடி சீக்கிரம் எனக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு அவன் கையை போய் டச் பண்ண போனால் அவன் விலகி இருந்திருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிறகு அங்கேருந்து அவனை விட்டுட்டு அவள் போயிட்டா போல். இவன் தேடி கண்டுபிடிச்சிட்டு, நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருந்திருக்கான். ஆதாக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, அவனை போட்டு அடிச்சாங்க டார்ச்சர் பண்ணதும், உங்கள் லைஃப்பில் நான் இருக்க விரும்பலை, நான் போயிடுறேன்னு சொன்னதும், நீ என்னோட உயிர், நான் எப்படி போய் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு அவன் அவளை கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ்மே பண்ணியிருந்திருக்காங்க. பட் இது எல்லாமே ஃபேக்ன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே ஷா மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே அவனை போய் மீட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, இன்னுமே ஏகப்பட்ட மிஷின்ஸ் எல்லாமே நீ கொண்டு வா, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே அந்த ஷென் கால் பண்ணதுமே அவள் கட் பண்ணி விட்டதுமே, உனக்கு இப்போயாச்சும் புரிஞ்சிச்சான்னு சொன்னதும், அவன் இப்படி என்னை நம்ப வச்சு கழுத்திருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இதை பார்த்து நான் சோர்ந்து போய் ஓரமாலாம் உட்கார ஆள் கிடையாது, நான் வேறு லெவலுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு, சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே, பாஸ் நீங்கள் அவங்கள எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீ ஏன் அவளை சொல்லலைன்னு சொன்னதுமே, லவ்ன்றது உடனே சொல்லி அவன் மனசை வேதனைப்படுத்தக்கூடாது, அது அவளுக்காகவே புரியணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த ஷென் வர்றான். நான் உன்ட்ட சாரி இப்போ கேட்டுக்கிறேன் பேபி, நம்மளோட ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சு இல்லை, கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன் அப்படின்ற சீட்டு, நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ ஏதாச்சும் என்கிட்ட போய் சொல்லிட்டுருக்கியா அப்படி சொன்னேன்னா நீ என்கிட்ட இப்போவே நீ சொல்லு, நான் மன்னிச்சிறேன்னு சொன்னதும், நான் எப்படி உன்னை போய் ஏமாற்றுவேன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே அங்கே பொய்யா பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஃபயர் வுட்ஸ்லாம் அவளுக்காக நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லும்போது, அப்போ அந்த விவி மெசேஜ் பண்ணுறா, என் கையெல்லாமே அலர்ஜி ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் உடனே எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் போய் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோயினுக்குமே அந்த அடிப்பட்ட இடத்துல அங்கே பிளட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த விவி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் அவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணுக்குன்னே அவன் பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு, ஐயோ என் தலையெல்லாமே பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ட்ராமா பண்ணுறா. இவன் பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு அவளை அங்கே பாசமாக அக்கறையாக தூக்கிறான். தெரியாமல் இடிச்சதில் ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுந்து அங்கே கையில் போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிரேஸ்லெட்டாக கொடுத்ததே அவன் தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த பிரேஸ்லெட் நீ எப்பயுமே கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது, இது உடஞ்சி போச்சுன்னா உன்னோட லவ்மே இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஷா அவங்க நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. போஸ்டர் எல்லாமே போட்டுருக்கா, என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கவலையாயிட்டு வீட்டுக்கு அங்கே போயிடுறா. பிறகு நைட்டு போல் உனக்கு எப்படி இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு பாசம் அங்கே கொஞ்சிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனால் அங்கே லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ முக்கியமான வேலையாக கிளம்பி போகணுன்னு சொல்லும்போது என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வான் சைட் அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் போனால் அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வேணுக்குன்னே அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அந்த
விவி அங்கே வந்துடுறா. நீ வந்துட்டு என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது ஹீரோயினை அவன் ரொம்ப கோவப்படுறான். அவர் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், நீ எப்படி குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு ஹீரோயின்மே சரி ஓகே நான் வந்துட்டு குடிச்சிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு கோவமாயிட்டு அங்கே வாஷ்ரூம் போகிறா. விவி வந்து அவர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல, அவர் எப்பயுமே என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவார், நீ சப்ஸ்டியூட் தான் சொன்னதும் கோவமாயிட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு நீ நினச்சிட்டு இருக்கே அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுட்டு போயிடுவேன், நான் அப்படி போக மாட்டேன்னு சொல்லும்போது அவர் உன்னை ஒரு பாடி கார்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, லவ் அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம டென்ஷனாகி போட்டு அடிச்சிடுறா. நீ இப்போ என்னை அடிச்சதுக்கு பாரு நான் உன்னை என்ன மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளாவே தன்னைத்தானே ரொம்ப அவங்க மோசமாக ஸ்லாப் பண்ணிட்டு முடியெல்லாமே களைச்சி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. அப்போ அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே லில்லி என்கிட்ட ரொம்ப கோவமாயிட்டு அடிச்சுட்டாங்கன்னு சொன்னதும் கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவளை உடனே அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நீடன் பண்ண வச்சு அவளை அங்கே வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்கான். சார் நீங்கள் பண்ணுறது சரியான்னு சொன்னதுமே இவள் பண்ணதுக்கு தாத்தா ரொம்ப கோவமாவார், இவளுக்கு இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். ஹீரோயின் அப்படியே மயக்கமாக கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோவுமே நான் உங்கள்கிட்ட அவ்வளோ ஹார்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, தாத்தா ரொம்ப கோவத்தில் இருந்தார், வேறு வழி இல்லாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஃபேக்காக அங்கே ரொம்ப கர்சனை காமிச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் கோவலா படலைன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கா. என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. அப்போ அங்கே திரும்ப அவனுக்கு அவட்ட வந்து கால் வந்ததுமே எந்திரிச்சு போனதோ அப்போ அங்கே நம்ம ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டு என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ ஏன் பொறுத்துட்டு இருக்க, இதை பொறுத்துக்கணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவளுக்குமே கோவமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு கிளம்பிடுவேன் உன் கூட சேர்ந்துன்னு அவள் சொல்கிறா. பிறகு இவளை பார்த்தாங்க டிஜார்ஜ் ஆகி கிளம்பிட்டு இருந்தா. வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இது அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லும்போது அடிச்சு பார்க்குறா. வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இப்போ கையில் அவ்வளோ காசு இல்லை, ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் ரொம்ப சிம்பிளாக இந்த மேரேஜை நான் வந்து பண்ணிட்டுருக்கேன், பட் கூடி சீக்கிரம் நம்ம கிராண்டாக பண்ணிக்கலான்னு சொன்னதும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என் கூட சேர்ந்துருக்கீங்களே அதே போதும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணிகிட்ருக்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேனா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனால் இவ்வளோ போய் கீழே விழுந்துட்டு அவள் என்னை தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவள் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எங்களுக்கு வந்துட்டு பாடி கார்டாக நீ தான் இருக்கணும், இந்த மேரேஜ் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம், தாத்தா சொல்லியிருக்காரு, என்னால் இதை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டு இருக்கு. பட் அவன் எதுவுமே சொல்லலை. அப்போ அங்கே அவள் வந்துட்டு கோமாயிட்டு போகும்போது நீ வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு அங்கே வச்சுருக்காங்க. அவள் ரொம்ப ஷாக்காகி போய் பார்க்குறா. பார்த்தா இவன் தான் நின்றுட்டு இருக்கான். எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, லீவ் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான், ஸோ அவன் வந்து அவ கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால தான் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டேன், அவளுக்காக நான் வந்துட்டு இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஆகணும், இல்லை தாத்தா ரொம்ப கோவமாயிருவாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இவனை மாதிரி ஒரு பையனை போய் நம்ம லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அந்த விவி அங்கே வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சொல்கிறான் உன்ட்ட நான் அப்போவே ப்ரப்போஸ் பண்ணேன், பட் நீ தான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்ட, இப்போ பாரு அவனே உன்னை கை கழுவி விட்டுட்டு போயிட்டான், இப்போ நீ எனக்கு சொந்தமாகறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நெருங்கி வந்தா நம்ம ஷாவ் அங்கே வந்து அவன் கூட ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த ஷென்னை பார்த்தா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், இந்த தாத்தா அவளை தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெரிய உத்தமை மாதிரி அங்கே பேசுகிறான். அப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க சார் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மேடம் இல்லை, அவங்க இருந்த வீடுமே வந்துட்டு எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் இப்போவே அவளை போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது இப்போ நம்ம கீழே இறங்கி போகலன்னு வச்சுக்கோமே இப்போ பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த விவி சொல்கிறா. ஸோ இவனுமே கூட சேர்ந்து அங்கே போனதுமே மீடியாஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே அது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் செத்து போயிட்டேன்னு கூட அவனுக்கு கவலை இல்லையா, அவள் கூட சேர்ந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது இதான் நீ லவ் பண்ணதுக்கு இதான் வந்துட்டு உனக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்ன்றதை நம்ம ஷாவ் சொல்கிறான். நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என் கூட சேர்த்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவனுங்க கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவனுக்கு அங்கே இப்படி வந்துட்டு மேடம் வந்துட்டு இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு
விசாரிக்க சொல்கிறான் ஹீரோயினை பற்றி. அப்பாங்க அசிஸ்டன்ட், சார் நீங்கள் தான் வந்துட்டு அவங்க வேணாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. எங்கள் ஹீரோயின் ரிங் எல்லாமே கழட்டி அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு இந்த லைஃப்பில் இது தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பர்சன் வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் கையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு எந்த ஆம்பளைங்க மேலேயுமே நம்பிக்கை கிடையாது, இவன் பண்ண துரோகம். இந்த சென் ஹீரோயின் கட்டிப்பட்டிருந்த இடத்த வந்து பார்த்தா அங்கே ஆள் இல்லை. சார் கன்ஃபார்மாக வந்துட்டு வீடு தீப்பிரிஞ்சு எரிஞ்சிருச்சு, அவங்க உயிரோட இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே இவங்க வந்துட்டு கவலையாகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். இந்த ரிங்கையுமே கொடுத்ததுமே அந்த ரிங்கை பார்த்துட்டு பாஸ்டர் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ரிங்கை கொடுத்துருக்கான். இந்த ரிங் வந்துட்டு சைஸ் என்னமோ எனக்கு பத்தலை, பட் இருந்தாலும் என் கையில் நான் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன், எப்பயுமே என்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இருக்குன்னா கண்டிப்பாக அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் கவலையாயிட்டு இருக்கான். பிறகு தாத்தாட்ட போய் நீங்கள் எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணீங்க, உங்களோட வேலை தானே இதெல்லாம்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டதுமே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் வந்துட்டு தீயை வச்சு வீட்டை கொளுத்தி விட்ருக்கீங்க, நீங்கள் தானே இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும்போது நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டே அவள் உனக்கு பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு, நீ அவளை விடுறதுக்கு ரெடி இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துட்டு விவியை மேரேஜ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துனீங்க, ஸோ அதே மாதிரி நான் பண்ணுறேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இத்தனை வருஷமாக இவனை போய் நம்பி நம்ம ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஷா வந்துட்டு உன் மேலே எனக்கு உண்மையிலே லவ் வந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் கிஸ் பண்ண வந்ததும், இப்போ இதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நீ வந்துட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நான் யோசிச்சு தான் என்னன்னாலும் வந்துட்டு பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் ஜி இவங்க வர்றாங்க. சின்ன வயசுலேயே நீ வந்துட்டு மிஸ் ஆகிட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில், அதுக்கப்புறம் என்னாலுமே இப்படி நடக்க முடியாமல் போயிடுச்சு, பேரண்ட்ஸுமே இல்லை, இப்போ தான் ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆனதுமே ஹீரோயின்மே ஹக் பண்ணிட்டாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு இவங்க பியானோ எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தான். இவன் தண்ணியை போட்டுட்டு இப்படிலாம் வந்துட்டு அவள் என் லைஃப்பை விட்டு போகலான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பர்சன் அந்த விவிகிட்ட வந்துட்டு அங்கே தப்பாக பேசினதுமே கோவமாயிட்டு அவளோட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அங்கே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணதுக்கு வந்தா அங்கே லில்லியோட ஃபேஸ் தான் உனக்கு தெரிஞ்சிட்ருக்கு. லில்லின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தி பின்னாடி சுற்றலான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்போ அங்கே அவன் போய் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஜி இதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு என்ன தைரியம் இருக்குது, என் சிஸ்டர் வந்துட்டு ஏமாத்திருப்பான், இவனை எப்படி நான் சும்மா விட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஒரு நைஃப் மாதிரி ஏதோ இருக்குது அதை தூக்கி எறியும் போது கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயின் கதை ஓப்பன் பண்ணுறா. நம்ம ஹீரோவோட கையில் அங்கே வந்துட்டு அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு உனக்கு என்னாச்சு கைக்கு அப்படின்ற சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் வந்துட்டு அவனை கேர் பண்ணிக்குவான், நீ வந்துட்டு விலகிற அவன்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு நீ இப்போ எதுக்காக அவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவனாவே அவன் பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. ஷா வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு நல்ல பயலால, நீ ஒழுங்கு அவன்கிட்ட இருந்து விலகி ஏறி, எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் பிரதர்னு சொல்லும்போது அவன் எங்கள் மாஃபியா கும்பலோட சேர்ந்தெல்லாம் இருந்தவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்ருக்காரு. பட் இவனுமே ஒரு ஏஜென்ட்ன்றது அவருக்கு தெரியலை. ஸோ இப்போ இவங்க ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம மேரேஜ் நடக்குமா, அவள் நம்மளை ஏற்றுக்குவாளான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது எத்தனை நாளைக்கு உங்களோட லவ்வை வந்துட்டு நீங்கள் மறைச்சிட்டு இருப்பீங்க, ஏன் உங்கள் லவ்வை சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கேட்டதுமே கண்டிப்பாக அவளுக்காகவே ஒரு நாள் புரியும், கண்டிப்பாக அவள் என்னை ஏற்றுக்குவா அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் எதுவுமே தெரியல பாஸ், இப்போ வரைக்குமே அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்புக்கு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராமே இந்த விவி செஞ்சு கொண்டு வந்ததுமே என்னாச்சு உங்கள் கைக்குன்னு சொன்னதும், உங்களுக்காக சமைக்கும் போது கையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும், நீ இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உட்காரும் போது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கையில் மெடிசன் போடும்போது ஒரு விஷயம் அங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கையில் ஃபுல்லாக தழும்பா இருந்திருக்கு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதும் இதை பற்றி நீ கவலைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது, ஏன்னா இந்த தழும்பு எல்லாமே என்ன காப்பாற்ற போய் தானே உனக்கு ஏற்பட்டுச்சு, நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், ஆனால் இப்போதைக்கு நீ என்னோட ஒய்ஃப்ன்றதை நான் வந்து வெளியே சொல்ல முடியாது, இது சீக்கிரட்டாக தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பிரம்மாண்டமாக மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் மேரேஜ் என்னமோ நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளை போய் சொல்லி ஏமாற்றிருக்கான். ஸோ இந்த விஷயம் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் மேடம் உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குது, அவங்க இறந்தெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க நியூஸை வந்து கொடுத்ததுமே அவளை வந்துட்டு உடனே நான் கண்டுபிடிச்சாக்கணும், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ விவிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்கே அசிஸ்டன்ட் அவ்வளவே பார்த்துட்டு இருக்காரு, என்னடா இப்படிலாம் உல்ட்டாவாக நடக்குதுன்னு.
நம்ம ஹீரோயின் ஷாவ் எல்லாமே அங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தா. அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறான் மீட் பண்ணுறதுக்காக. அங்கே அவ்வளோதான் ஷாவுக்கு கோவமாகி போயிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். அவளை சாவு லெவலுக்கு கொண்டு போயிட்டு என்ன நிலை மாதிரி பேசிகிட்டு இருக்கா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், டிவியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கே, இல்லை மேரேஜ் பண்ணிட்டீல, அப்புறம் என்ன வந்துட்டு உனக்கு இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம 2 பேருக்குமே வந்துட்டு எந்த ஒரு டைவர்ஸ் ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது, 2 பேத்துக்குமே மேரேஜே ஆகலையே, அப்புறம் எப்படி டைவர்ஸ் ஆகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் ஏன் சீட் பண்ண மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உனக்கு பயமாயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. இப்போ வரைக்குமே நீ வந்துட்டு என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணி என்னை ஏமாத்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நீ வந்து உன்னை பாடி கார்டை வந்து என்னை யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பக்கத்தில் வச்சிருக்க, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா இந்த ஷாவை நீ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதோ அதை பற்றி உனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிடுறா. அப்பாவே அவளோட லைஃப்பில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவங்க ஷாவுமே இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தா கன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக வர்றான். ஹீரோயின் கோவமாயிட்டு கத்தி எடுத்து அவன் கையில் வீசிடுறா. கையில் அங்கே கட் ஆகிடுது. நீ வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணுறியான்னு சொன்னதும் ஆமாம் அவனை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இன்ஜெக்ஷன் எடுத்து குத்த வந்து அங்கே கார்ட்ஸை வச்சு அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமே உன்னை நான் வந்துட்டு அவ்வளோ தொந்தரவு பண்ணுறதை பார்த்தேன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவுமே கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஜீ வந்துடுறான். நீ என் சிஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து தொடர்பில் வந்துட்டு இப்போ என்ன நடிச்சிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே எங்கள் தாத்தா சொல்லி தான் பண்ணேன்னு சொன்னதும் தாத்தா ஒரு வார்த்தை தான் சொன்னார், பட் ஆனால் ஆரம்பத்துலேருந்து நீ அவளை சீட் தான் பண்ண, உடனே எல்லா பழையும் தூக்கி அவர் மேலே போறியான்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனையாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் என்னென்ன என்கிட்ட நீ போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க பிரதர் என் சிஸ்டர் இத்தனை நாள் நான் பிரிஞ்சதுக்கே காரணம் நீ தான்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டேக்கான். என்ன விஷயம்னு பார்த்தா இப்படி வந்து ஆரம்பத்துலேயே அங்கே கால் வந்துருந்துருக்கு, இப்படி அவங்க குடும்பம் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் இவன் வேகமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது சும்மா ஃப்ராங்காலாம் இருக்கும், உன்னை ஏமாத்துறதுக்கு பண்ணியிருப்பாங்க, நீ வந்துட்டு அவங்க பேச்சை நம்பாத, நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல, நம்மளுக்கு குடும்பம் இருக்குல்ல அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். இன்னைக்கு இதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போங்க நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னை விட்டு போயிடுவேன்னு நான் போய் சொல்லிட்டேன்னு சொன்னதும் அதுக்காக நீ போய் சொல்லலை, பாடி கார்டாக வச்சிருக்கணுன்றதுக்காக போய் சொல்லியிருக்க, இதுக்கப்புறமே நீ அவள் பக்கத்தில் நெருங்கி வந்து உன்னை கொன்றுவோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஷா அவங்க வந்துட்டு மாட்டிட்டு இருக்கான். வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேருமே தனியாக பேச போயிட்டு இருக்காங்க. அந்த சென்னை பையன் சிஸ்டர் மேரேஜ் பண்ணான்னு சொன்னதுமே அவனை ஒரு ஆபத்தில் வந்துட்டு அவள் காப்பாற்றினா, அவளுக்கு அட்ஸ்மே நல்லா தெரியும், அதனால தான் அதுக்கப்புறம் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவளை சீக்ரெட் மேரேஜுமே பண்ணிக்கிட்டான். பட் ஃபேக்காக மேரேஜ் பண்ணி அவளை கூட சேர்ந்து வச்சுருந்துருக்கான். இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜுமே ஆகலை, அவன் லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. கண்டிப்பாக என் சிஸ்டர் அவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து நான் இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும் நான் சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஸ்டோரி எல்லாமே காமிக்கிறாங்க. அப்போ இருந்து அவளை நான் தேடிட்டு இருக்கேன், அவள் மிஸ் ஆகிட்டா, திரும்ப எனக்கு பெரிய பொண்ணாகி தான் கிடைச்சா, பட் வந்துட்டு இவனை போய் மேரேஜ் பண்ணிட்டா, என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் இந்த டயத்தில் நான் வந்து கண்டிப்பாக அவளை வந்து விட்டு கொடுக்க யாருக்காக விரும்பலை அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். அப்போங்க தாத்தா வந்து மரியாதையாக காரில் ஏறான்னு சொல்கிறாரு. நீ எதுக்காகடா அந்த லில்லியை விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, உன்னால் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிட்டுருக்கு, அந்த பொண்ணால் நம்ம குடும்பம் மானமே கப்பல் ஏறி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்ருக்கான். யார் சொன்னாலும் சரின்னு இதுக்கப்புறம் அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார் அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. பிறகு அவன் கோவமாயிட்டு அங்கே வீட்டுக்கு அங்கே போயிட்டுருக்கான். அந்த வீட்டை போய் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு லில்லிட்டு என்னென்ன சொல்லி வச்ச, நம்மளோட மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றதை நீ சொன்னையா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அந்த லீவ் உள்ளேருந்து வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன இவ கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, நானும் அவ்வளோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ எனக்காக தான் வந்துட்டு அவள் இங்கேவே வந்தா அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த விவியுமே ஆமாம் நான் வந்துட்டு அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அவருக்காக தான் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன், ஏன்னா நீ அவரோட எதிரி அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அப்போ அந்த அன்னைக்கே உன்னை வந்து கிட்னாப் பண்ணி போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், பட் இங்கே வந்து அந்த லில்லி உன்னை காப்பாற்றிட்டா. இன்னொரு விஷயம், நீ இன்னைக்கு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்க, உங்கள் தாத்தாவை வந்து நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்ட, அவரை நாங்கள் கிட்னாப் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாடியை எரிச்சிட்டு அந்த இடத்துக்குமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தையில உங்கள் தாத்தா வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணார், ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பழி வாங்கிட்டேன், இதுக்காக
அதுக்காக தான் நான் இங்கே போய் வந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை யார் இங்கே வந்து காப்பாற்றுவாங்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே வந்துட்டு கத்தி எல்லாமே வச்சுட்டு அவன் குத்திட்டு இருக்கான். உன்னை வந்துட்டு எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ண அந்த லில்லி கூட இருந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியல, அதனால தான் விவியை வச்சு என்னோட காரியத்தை நான் சாதிச்சிட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவ் அவங்க பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அந்த டாக்கை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன வயசில் அந்த டாக் எல்லாமே வச்சு அவங்க வந்துட்டு விளையாண்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினுக்குமே இதெல்லாமே நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இவனை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே விவி போய் பேசிகிட்டு இருக்கா. அவனை போய் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டாங்க நீ வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்து வேணுக்குனே அவளுக்கு எனக்கு நடுவில் நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்க. உனக்கு எனக்குமே ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் வேறு ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் நீ சொல்லாம விட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறான். அந்த விவியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இவனை அடையணுன்றதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்க, கடைசியில் என்ன நீ முட்டாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட அவன் கோவப்படுறான். அப்போ அங்கே விவி உண்மையிலே வந்துட்டு அவள் ரொம்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் நீ அவளை மாதிரி ஒரு ஆளை வந்து விட்டுட்டு ரொம்பவே பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க பியானோ எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட ஹாப்பி ஆகிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். பட் ஆனால் அங்கே அவள் வந்து இக்னோர் பண்ணிட்டு அங்கே அவள் இதுக்கு வந்துட்டு இப்போ டைம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் ரிங் எடுத்து கொடுக்க போனா இதுக்கு இது டைம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வந்து ஓடி போயிடுறா. பார்த்தா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினோட அங்கே பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே அவளை மிஸ் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். அங்கே ஹீரோவும் அங்கே ஜீமே பேசிட்டு இருக்காங்க. உன் சிஸ்டர் இப்பயுமே என்னை வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க வந்துட்டு மறுக்கிறாப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே நீ வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு ஏற்றுக்குவா ஒன்று அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவள் சாப்பிட்றதுக்காக வந்தால் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லை அடித்ததுமே அவளுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. டாக்டர் வந்து அங்கே செக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஜீக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஷாவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் வந்துட்டு இப்போ அப்பாவாக போகிறேன், எனக்கு இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே அவ்வளோதான் ஜீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ எப்போ என் சிஸ்டரை டச் பண்ண, எனக்கு வந்துட்டு தெரியாமல் இந்த வேலை நீ எப்போ பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு வீல் சேர்லேருந்து டக்குன்னு அங்கே வந்து எந்திரிச்சிட்டு அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உன்னால் நடக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் அவனுக்கே புரியுது, ஐயோ என்னால் நடக்க முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அந்த ஷாக்கில் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஸ்பீடாக எந்திரிச்சிருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களுக்கு. அங்கே நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ வந்து ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்ட, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, நீ கொஞ்சம் வாய மூடு, ரெண்டாவது இந்த பேபிக்கு நம்ம பிளான் பண்ணோமா அதாவே வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ நம்ம வந்து இதையும் நம்பிட்டு இருக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் போய் வந்து கரெக்டாக செக் பண்ணணும், நம்ம அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொன்னதுமே இல்லை கன்ஃபார்மாக நீ ப்ரெக்னென்ட் ஆகிருப்ப, என்னோட பேபி இந்த உலகத்துக்கு வரப்போகுது, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறனும் ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பிறகு ஹாஸ்பிட்டல் 2 பேருமே சேர்ந்து போனதுமே அங்கே ஷென் மீட் பண்ணுறதுக்கு வந்துடுறான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சுட்டு என் கூட சேர்ந்து வந்துரு, லீயும் விவியுமே சேர்ந்து நம்மளை பக்காவாக பிளான் பண்ணி பிரிச்சிருக்காங்க, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஸோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு இருப்பாங்கன்றத சொன்னதும் பட் நீமே தான் என்னை வந்து சீட் பண்ணியிருக்க, அவங்க மட்டும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸோ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லும் போது நீ வந்து குழந்தைய பற்றி கவலைப்படாத, இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கவுமே நான் ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து நான் ஷாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறான். நைட் போய் அங்கே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த இடத்துக்குமே அங்கே ஷென் வந்துடுறான். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். பட் ஆனால் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் மனசு மாறுற மாதிரி இல்லை, நீ வந்து இதெல்லாமே வந்து எதுக்காக பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஷாவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், என்னை இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாதான்னு அவள் சொல்கிறான். ஷாவ் வந்ததுமே வேமா ஷாவை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இப்போ புரிஞ்சுக்கிச்சு அவனுக்குன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு ரூமுக்கு போனதுமே நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுன்னு அவள் சொல்கிறா. ஷர்ட் அங்கே ரிமூவ் பண்ணதுமே உடம்பு ஃபுல்லாமே அடியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அன்னைக்கு என்னை காப்பாற்ற வந்ததே நீ தானே, ஆனால் நீ வந்துட்டு அவ்வளோ அடியெல்லாமே வாங்கிட்டு இப்போ வரைக்குமே எதுக்காக என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே அவன் ஆமாம் ஆரம்பத்துலேருந்து உன்னோட நான் ப்ரொடெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறமே அந்த வேலையை பண்ணுவேன், இதை நினச்சி எனக்கு எப்பயுமே ரிக்ரெட் கிடையாது, நான் உன்னை ரொம்ப
ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்கிறான். பிறகு அங்கே லீயே போய் அங்கே நம்ம ஷென் மீட் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவனை பார்த்தா நக்கலாக சிரிச்சிட்டு நான் இப்போதான்டா வந்துட்டு வாழ்க்கையில் உண்மையிலே ஜெயிச்சிருக்கேன், நீ தோற்று போய் இப்போ என் முன்னாடி வர்றதை அழுகிற பார்த்தியா, இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கையை விட்டுமே போயிட்டா, கண்டிப்பாக வந்துட்டு அவன் உன்னை மன்னிக்கவும் மாட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். கால் பண்ணிடுறாங்க போலீஸ், இப்படி விவி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமானதுமே அப்போங்க நம்ம ஷாவ் சொல்கிறான் அவள் எஸ்கேப் ஆகி ஓடுனது என்னமோ உண்மைதான், பட் அவளை திரும்பவுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த ஷென்னை பார்த்தா கோயிலில் போய் இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு லில்லி தன்னோட லைஃப்பில் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. இப்படியே 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. இனிமே அவங்க பிரசவ வார்டில் தான் இருக்கா, அவங்க பேபிக்கு பர்த் கொடுத்துட்ருக்கா. இவனை பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அங்கே உட முடியாமல் இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் உங்கள் லைஃப்பை கெடுத்துட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு திரும்ப உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. அவங்க தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப்மே வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நீங்கள் அதை மறந்துடுங்கன்னு சொல்லும்போது பட் அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துட்டு அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினாவே இப்போ அவங்களோட புது வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பையனுமே வந்துட்டு நல்லா வளர்ந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்போயாச்சும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்குவேப்பா அப்படின்ற சைட் அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு நான் ஓகே சொல்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த டாகோட சேர்ந்து அவங்க பயங்கரமாக விளையாண்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா, அவள் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கா, எஞ்சில் கூட நீ முழிக்காத அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் அவளை உண்மையிலே ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் நான் வந்துட்டு இந்த டைம் பிரித்து கூட்டிகிட்டு போக வரல, ஒழுங்காக நீ வந்து அவளை பார்த்துக்கோ, அப்படி வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஓன்ட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, ஏன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக அவளோட லைஃப்பில் அங்கே அவனோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.